உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கான குறுக்கு வலி என்று சொல்லக்கூடிய வலிக்கான நோய் மருத்துவத்தையும் மற்றும் இதய நோய்க்கான மருத்துவத்தையும் இன்று நாம் பார்க்க போகிறோம். இந்த சர்க்கரை நோய் உடையவர்கள் பெரும்பாலும் உடல் பாகங்கள் எல்லாம் படிப்படியாக நோய் தாக்குதலுக்கு ஆளாகி வலிகள் தோன்றும். குறிப்பாக அவர்களுக்கு கணுக்கால் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கொறுக்கு வலி என்ற ஒரு வலி தோன்றும். அந்த வலி தோன்றினால் அவர்களால் நடக்க இயலாது. முழங்கால் பகுதியில் அளவிற்கு அதிகமாக வீக்கம் ஏற்பட்டுவிடும். பாதத்தை தரையில் பதித்தோமானால் அவர்களுக்கு அளவிற்கு அதிகமாக வலி தோன்றும். ஆகையால் அவர்களுக்கு நடக்க முடிவதில் மிகுந்த சிரமம் ஏற்படும். அந்த வலியோடு இதய நோய் தாக்கி மற்றும் சர்க்கரை நோய் தாக்கியவர்களுக்கு இதய பகுதியில் ஒரு சில வலி தோன்றும். அந்த இதய நோயை பரிபூரணமாக தீர்த்து கொள்வதற்கான ஒரு மருத்துவத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம். அதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகும் மூலிகை வெந்தய கீரை. மிகுந்த குளிர்ச்சி உடைய ஒரு கீரை. இதற்கு தாவரவியல் பெயரில் ட்ரைகோலினம் பேசம் கிரேசம் என்று அழைக்கப்படுகிறது. வேறு பெயர்களில் மேதி, வெந்தயம், வெந்தய கீரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த கீரையின் பயன்படும் உறுப்புகள் கீரையினுடைய விதை மற்றும் கீரை. இதில் இரண்டு வகையாக பிரிக்கலாம். வெந்தய கீரையை சிறிதாக இருக்கும் போதே நாம் அதை அறுவடை செய்து எடுத்தோமானால் மிகுந்த நன்மையுடைய ஒரு அற்புதமான மூலிகை கீரையாகும். இந்த விதையின் பண்பு என்னவென்றால் உடலை உரமாக்கும், வெப்பத்தை அகற்றும், அகட்டுவாய் நீக்கும், காமம் பெருக்கும், உடலுக்கு குளிர்ச்சியை தரும். இந்த கீரையின் பண்பு என்னவென்றால் ஒவ்வொரு கீரைக்கும் ஒரு பண்பு உள்ளது. இந்த வெந்தய கீரைக்கு ஒரு பண்பு என்னவென்றால் மிகுந்த குளிர்ச்சியை தரும், வெள்ளைப்படுதலை நீக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தேகத்திற்கு மிகுந்த குளிர்ச்சியை தரும். பல்வேறு வகையான நோய்களுக்கு இது ஒரு அற்புதமான காரணி. இந்த கீரையை கொண்டு பல்வேறு வகையான நோய்களை நாம் தீர்த்து கொள்ளலாம். இந்த கீரையினுடைய தன்மை பிரிவு, கசப்பு ஆகும். பிரிவும் கசப்பு, இது மிகுந்த கசப்பு சுவையுடைய ஒரு அற்புதமான கீரை. மனிதனுக்கு இனிப்பு, புளிப்பு, கசப்பு ஒவ்வொரு சுவையும் தேவைப்படுகின்ற நேரத்தில் கசப்பு சுவையை நாம் அளவோடு எடுத்துக்கொண்டால் உடலில் உள்ள பல்வேறு வகையான நோய்களை நாம் விரட்டி அடித்து கொள்ளலாம். அந்த வகையில் வெந்தய கீரைக்கு நிகர் வேறொன்றும் இல்லை என்று கூறுகின்றனர். குறிப்பாக அகத்தியர் என்கிற சித்தர் தன்னுடைய அகத்தியர் குணபாடம் என்கிற மூலிகை நூலில் இருமலோடு பொறுமல், வாத பித்தம், கபம், சர்க்கரை நோய் இவையெல்லாம் போகும் 7 தினம் மேகத்தில் வெந்தயக்கீரை கொள் என்று கூறுகிறார். மேகத்தில் என்றால் இந்த உடம்பில் உள்ள 7 வகையான நோய்களையும் படிப்படியாக நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு கீரை வெந்தயக்கீரை. இதனுடைய விதையும் மிகுந்த நன்மை தரும். பல்வேறு வகையான உணவுப் பொருட்களுக்கும் இந்த வெந்தயக்கீரையை மற்றும் வெந்தயத்தை நாம் பயன்படுத்தி வரலாம். சர்க்கரை நோய் உடையவர்கள், உடம்பு இளைத்தவர்கள், இதய நோய் உடையவர்கள், பல்வேறு வகையான மலச்சிக்கல் உடையவர்கள் கூட இந்த கீரையை பயன்படுத்தலாம். அந்த அளவிற்கு இந்த கீரை பயன்பாட்டிற்கு மிக நன்மை தரும். இப்பொழுது நவீன இந்த உலகத்தில் வெந்தயக்கீரை மிக அரிதாகி வந்து கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் வெந்தயத்தை விட வெந்தயக்கீரைக்கு அதிக மகத்துவம் இருப்பதால் அந்த மகத்துவத்தை மக்கள் இப்போது உணர்ந்து வருகிறார்கள். ஆகையால் வெந்தயக்கீரையினுடைய பயன்பாடு மிக அதிகமாக இருக்கின்றது. ஆகையால் நாம் வெந்தயக்கீரையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக வெந்தயம். வெந்தயக்கீரையில் இருந்து கிடைக்கக்கூடிய விதை வெந்தயம் அதிகப்படியாக உடலுக்கு ஏற்படக்கூடிய உடல் வெட்டை, உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். உடலுக்கு தேவையான உரமாக்கும் என்று கூறுகிறார் அகத்தியர் பெருமான். உடலை உரமாக்குவதோடு இந்த வெந்தயம் பல்வேறு வகையான மூலிகையாக இருப்பதால் வெந்தயத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக உலர் திராட்சை என்று சொல்லக்கூடிய ட்ரை ஃப்ரூட் கிரேப்ஸ். உலர்ந்த திராட்சை எப்போதுமே மிகுந்த புளிப்பு சுவையுடைய ஒரு பொருள். எந்த ஒரு பொருளோடு உலர்ந்த திராட்சையை நாம் சேர்த்து சாப்பிட்டோமானால் நமக்கு தேவையான வைட்டமின் இ சத்து கிடைப்பதோடு நம் உடலுக்கு தேவையான பல்வேறு வகையான நோய்களை விரட்டி அடிக்கும். தினந்தோறும் 10 முதல் 15 கிராம் அளவிற்கு நாம் உலர்ந்த திராட்சையை சாப்பிட்டு வந்தோமானால் உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் தர இருப்பதால் உலர்ந்த திராட்சையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக அத்திப்பழம். ஃபிக் ஃப்ரூட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மரம். நாட்டு அத்தி, காட்டு அத்தி, பெரு அத்தி, சிறு அத்தி என்று பல்வேறு வகைகள் இருப்பினும் நாம் நாட்டு அத்தி மரத்தினுடைய பழத்தையே எடுத்துக்கொள்ளலாம்.
பூ பூக்காமல் காய் காய்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மரம் இந்த அத்தி மரம். இந்த அத்தி மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே மிகுந்த நன்மை உடையது. அத்திப்பால் ரணங்கள் மற்றும் தீக்காயங்கள் புண்களை ஆற்றும். அத்திப்பட்டை குடிநீராக்கி குடித்தால் பெரும்பாடு தீரும். உடலுக்கு தேவையான வயிற்று புழுக்களை படிப்படியாக கொள்ளும். மேலும் தீக்காயங்கள் மீது இந்த தீநீரை கொண்டு கழுவி வந்தோமானால் அந்த தீக்காயங்கள் மிக விரைவாக ஆறிவிடும். அத்தி மரம் பல்வேறு வகையான வாசனை பொருட்களோடு சேர்த்து அத்தி மரத்தை நாம் தீக்காயங்களுக்கு தடவி வந்தோமானால் அந்த பட்டையிலிருந்து கிடைக்கக்கூடிய களிம்பு மிகுந்த நன்மை தரும். அத்தி பழம் அற்புதமான வைட்டமின் ஈ சத்தை தரக்கூடிய ஒரு பழம். இரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அந்த அனிமியாவை படிப்படியாக விலக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு பழம். தினந்தோறும் நாம் ஓர் அத்தி பழத்தை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தோமானால் மலக்குடலில் உள்ள எல்லா பிரச்சனையும் தீர்த்து தேகத்திற்கு மிகுந்த நன்மை தந்து தோல் சுருக்கங்களை படிப்படியாக நீக்கி வைட்டமின் ஈ சத்தை முழுமையாக தரும். இரும்பு சத்துள்ள அற்புதமான ஒரு பழம் அத்திப்பழம். அத்திக்காய் சிறு அத்திக்காயை நாம் பறித்து வந்து கூட்டு செய்து சமையலுக்கு பயன்படுத்தி வந்தோமானால் வயிற்று பகுதியில் உள்ள அத்தனை குற்றங்களும் நீக்கும். வயிற்று வலி, குன்ம வலி, பெரும்பாடு மற்றும் வயிற்று பகுதியில் உள்ள சிறு சிறு கிருமிகளை கொல்லக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த அத்தி பிஞ்சிற்கு உள்ளது. ஆகையால் அத்தி பழத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பழம் புளி. புளியை மிக பழமையான முறையில் நாம் வைத்துக்கொண்டு புதியதாக பறித்த புளியை நாம் பயன்படுத்தக்கூடாது. புளியை பறித்து சுமார் 6 மாத காலம் வைத்துக்கொண்டு அந்த புளியை பயன்படுத்தி வந்தோமானால் அதுவே மருந்தாக நமக்கு பயன்படும். எந்த ஒரு பத்தியத்திற்கும் பழம் புளி அல்லது சுட்ட புளியை பயன்படுத்தி வந்தோமானால் பத்தியத்தினுடைய தன்மை முறிக்காமல் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஆகையால் பழம் புளியும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, இத்தனை பொருட்களையும் கொண்டு நமக்கு வரக்கூடிய சர்க்கரை கொல்லி நோய் ஒருவருக்கு வந்துவிட்டால், குறிப்பாக அளவு எண்ணிக்கையில் 300 400 என்று தாண்டிவிட்டால் அவர்களுக்கு உடல் முழுவதும் ஒரு வகையான வலி தோன்றும். அதற்கு கொருக்கு வலி என்று பெயர். அந்த வலியை அடியோடு நீக்குவது எப்படி மற்றும் இதயம் சம்பந்தப்பட்ட நோயை அடியோடு நீக்குவது எப்படி என்பதற்கான மருத்துவத்தை பார்த்து வருகிறோம். இப்பொழுது இந்த வெந்தய கீரை மற்றும் அத்திப்பழத்தை கொண்டு நாம் ஒரு தீநீர் ஒன்றை தயாரிக்க போகிறோம். அதை எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதை இப்பொழுது செய்முறையாக பார்க்கலாம். நமக்கு வரக்கூடிய சர்க்கரை கொல்லி நோய் ஒருவருக்கு வந்துவிட்டால், குறிப்பாக அளவு எண்ணிக்கையில் 300 400 என்று தாண்டிவிட்டால் அவர்களுக்கு உடல் முழுவதும் ஒரு வகையான வலி தோன்றும். அதற்கு கொருக்கு வலி என்று பெயர். அந்த வலியை அடியோடு நீக்குவது எப்படி மற்றும் இதயம் சம்பந்தப்பட்ட நோயை அடியோடு நீக்குவது எப்படி என்பதற்கான மருத்துவத்தை பார்த்து வருகிறோம். இப்பொழுது இந்த வெந்தய கீரை மற்றும் அத்திப்பழத்தை கொண்டு நாம் ஒரு தீநீர் ஒன்றை தயாரிக்க போகிறோம். அதை எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதை இப்பொழுது செய்முறையாக பார்க்கலாம். அதற்காக சுமார் 200 மில்லி தண்ணீரை நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் ஒவ்வொரு முறையும் மருத்துவத்தில் கூறும்போது விதையுள்ள எந்த ஒரு பொருளையுமே நாம் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் நம் பாரம்பரிய மருத்துவத்திலும் நம் பாரம்பரியமாக பயன்படுத்தி வருகின்ற மூலிகைகளிலும் விதையுள்ள பொருட்களுக்கு மிகுந்த நன்மை உண்டு. விதையுள்ள பொருட்களை நாம் பயன்படுத்தி வந்தோமானால் வித்துக்கள் அளவிற்கு அதிகமாக நம் உடலில் தோன்றும். ஆகையால் அது நன்மை தரும். எப்பொழுதுமே ஹைபிரிட் என்று சொல்லக்கூடிய நவீன கலப்பினங்களால் உருவாக்கப்பட்ட பழங்களை நாம் அடியோடு தவிர்த்து விட வேண்டும். கலப்பினங்களால் உருவாக்கப்பட்ட பழங்களுக்கு மருத்துவ குணம் சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஆகையால் நாம் நாட்டு மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அத்திப்பழத்தையே பயன்படுத்த வேண்டும். நாட்டு மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பழங்களை நாம் 2ஆக பிளந்தோமானால் அதில் சிறு சிறு விதைகள் இருக்கும். இந்த அத்திப்பழத்தை பார்த்தீர்களானால் சிறு சிறு விதைகள் உள்ளே ஒரு வகையான சிகப்பு கலரில் தோன்றும். இந்த விதைக்கு மிகுந்த ஆற்றல் உண்டு. இந்த விதையை நன்றாக நாம் காய வைத்து இதை பாலில் நாம் கலக்கி சாப்பிட்டோமானால் ஆண்களுக்கு அற்புதமான ஒரு மருந்து. வயிற்று வலியை அறவோடு இது குணப்படுத்தும். ஆகையால் அத்திப்பழத்தை விதையுள்ள அத்திப்பழத்தையே நாம் பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக விதையுள்ள திராட்சையை நாம் பயன்படுத்த வேண்டும். நவீன முறையில் வரக்கூடிய ஹைபிரிட் திராட்சையை நாம் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அவற்றிற்கு மருத்துவ குணம் இல்லாது இருக்கும். ஆகையால் எந்த ஒரு பொருளையும் விதையுள்ள பொருளை பயன்படுத்தினால் மிகுந்த நன்மை தரும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற இந்த வெந்நீரில் நாம் அடிப்பாகம் என்று சொல்லக்கூடிய வேர் பகுதியை நீக்கிய
வெந்தயக்கீரையை 5 கிராம் அளவிற்கு கீரையை மட்டும் கிள்ளி போட்டுக் கொள்ளலாம். ஐந்து கிராம் அளவிற்கு கீரை போதுமானது. அடுத்ததாக வெந்தயம் 1/4 தேக்கரண்டி மட்டும் சேர்த்துக் கொள்ளலாம். பழம்புளியை ஒரு கொட்டைப்பாக்கு அளவிற்கு சேர்த்தால் போதுமானது. அளவிற்கு அதிகமாக பழம்புளியை சேர்க்க வேண்டாம். உலர்ந்த திராட்சை 1/4 தேக்கரண்டி. சுமார் 5 நிமிடம் மட்டும் அந்த நீரை நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். ஏனென்றால் கீரையினுடைய பரிபூரண அந்த ரசங்கள் அதில் படிப்படியாக இறங்கிக் கொண்டே இருக்கும். இறுதியாக நாம் அத்திப்பழம் ஒன்றை 2ஆக பிளந்து சிறு சிறு துண்டுகளாக்கி அதில் இடவும். அன்பான நேயர்களே, சர்க்கரை நோய் வந்தவர்கள் சர்க்கரை நோய்க்காக தனியாக மருத்துவம் செய்ய வேண்டும். மேலும் அந்த கணுக்கால் பகுதி மற்றும் முழங்கால் பகுதியில் வலி வந்தால் அதற்கு தனியாக மருத்துவமும் செய்ய வேண்டும். இரண்டிற்கும் சேர்த்து தனித்தனியாக மாத்திரைகளை உட்கொண்டால் அவர்கள் அளவிற்கு அதிகமாக சிறுநீரகங்களை பாதிக்கும். அந்த சிறுநீரகங்கள் பாதிப்படையாத வண்ணம் நாம் மிக எளிமையாக மூலிகை மருத்துவத்தை கையாண்டால் எந்த வகையான பக்க விளைவும் நமக்கு அறவே ஏற்படாது. ஏனென்றால் சித்த மருத்துவத்தில் மட்டும்தான் பக்க விளைவு இல்லாத ஒரு மருத்துவத்தை நம் சித்தர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இதனால் எந்த வகையான நோயினுடைய தன்மை படிப்படியாக குறைந்துவிடும். எந்த வகையான பக்க விளைவும் நமக்கு ஏற்படாது. அன்பான நேயர்களே, அத்திப்பழத்தினுடைய மூலிகை சாறு படிப்படியாக அந்த வெந்நீரில் இறங்கிவிட்டிருக்கும். அடுத்ததாக வெந்தயத்தினுடைய மூலிகை குணமும் அதில் இறங்கிவிட்டிருக்கும். இறுதியாக நாம் வெந்தயக்கீரை அதில் சேர்த்துள்ளோம். அந்த மூலிகை ரசமும் 2 கலந்திருக்கும். இவையெல்லாம் கலந்த அந்த தீநீரை இப்பொழுது நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, இறுதியாக அதனுடன் 1/2 தேக்கரண்டி செந்தேன் சேர்த்து கலக்கிக் கொள்ளவும். அன்பான நேயர்களே, 200 மில்லி தண்ணி 100 மில்லி அளவிற்கு நாம் சுருக்க நன்றாக காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இதனுடைய பரிபூர்ண மகத்துவ குணங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் இதனுடன் சேர்ந்திருக்கும். இதில் நாம் செந்தேன் சேர்த்துள்ளோம். சர்க்கரை நோய் உடையவர்களுக்கு பயப்பட வேண்டாம். செந்தேன் சேர்ப்பதால் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்காது. ஏனென்றால் செந்தேனிற்கு உடலை கட்டுப்படுத்தக்கூடிய மற்றும் நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருப்பதால் தாராளமாக செந்தேன் 1/2 தேக்கரண்டி சேர்த்து கொள்ளலாம். சிறு கசப்பாக இருக்கக்கூடிய தீநீர் என்பதால் சிறிது இனிப்பிற்காக மட்டுமே அவை மருத்துவ குணங்களோடு இருப்பதால் சேர்த்து கொண்டுள்ளோம். அற்புதமான இந்த தீநீரை வாரத்திற்கு 1 முறை மட்டுமே நாம் அருந்த வேண்டும். ஏனென்றால்
வாரத்திற்கு ஒரு முறை அருந்தினாலே அந்த பொறுக்கு வலி என்று சொல்லக்கூடிய கணுக்கால் முழங்கால் பகுதியில் ஏற்படக்கூடிய வலிகள் படிப்படியாக குறைந்து மார்பக பகுதியில் உள்ள வலிகள் படிப்படியாக குறைந்துவிடும். வாரத்திற்கு ஒரு முறை ஏதேனும் ஒரு வேளை காலை, நண்பகல், மாலை இவற்றில் ஏதேனும் ஒரு வேளை மட்டும் உணவிற்கு பின்பாக எடுக்க வேண்டும். இந்த 200 மில்லி அளவிற்கு தண்ணீரை 100 மில்லி அளவிற்கு தீநீராக்கி எடுத்துக்கொண்டால் அற்புதமான நற்பலன்களை தரக்கூடிய இந்த வெந்தயக்கீரை தீநீர் மிகுந்த நற்பலன்களை தரும். உடலுக்கு தேவையான எல்லா வகையான நோய்களையும் இது நீக்கிவிடும். அன்பான நேயர்களே, மிக எளிதாக இந்த வெந்தயக்கீரையை நாமே பயிர் செய்து கொள்ளலாம். கடையில் இருந்து ஒரு 50 கிராம் அளவிற்கு தரமான மிக சுத்தமான வெந்தயத்தை வாங்கி வந்து வெயிலில் நன்றாக காய வைத்து நம் வீட்டு தோட்டத்திலோ அல்லது ஒரு சிறு மண் தொட்டிகளிலோ செம்மண் பரப்பி அதன் மீது இந்த வெந்தயத்தை தூவினால் சுமார் 10 முதல் 15 தினங்களுக்குள் வெந்தயக்கீரை முளைத்துவிடும். தேவையான அளவிற்கு நாம் வீட்டிலேயே பறித்து கொள்ளலாம். ஆகையால் இதற்காக நாம் வெளியே எங்கும் சென்று பொருட்செலவு செய்ய வேண்டாம். சுமார் 50 கிராம் வெந்தயம் ஒரு 10 ரூபாயில் நம் வீட்டு தோட்டத்தில் வெந்தயக்கீரையை நாமே தயாரித்து கொள்ளலாம். ஒரு சிலருக்கு சர்க்கரை நோய் இருப்பதோடு உயர் இரத்த அழுத்தம் மற்றும் பிபி என்று சொல்வார்கள், பிளட் பிரஷர் என்று சொல்லக்கூடிய அந்த நோயும் சேர்ந்து இருக்கும். இவை இரண்டும் இருந்தால் அவர்களுக்கு உடலுக்கு அளவிற்கு அதிகமான கலோரி தேவைப்படும். அந்த கலோரிக்கு அற்புதமான ஒரு மூலிகை வெந்தயக்கீரை. அதனுடன் நாம் எடுத்துக்கொள்ள போகும் அடுத்த மூலிகை மிளகு மற்றும் இதயத்தை பலப்படுத்தக்கூடிய உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் சீரகம். இவை மூன்றையும் கொண்டு அற்புதமாக நாம் ஒரு தீநீர் ஒன்றை தயாரிக்க போகிறோம். அதை எவ்வாறு தயாரிக்க போகிறோம் என்கிற செய்முறையை இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக 200 மில்லி தண்ணீரை நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, உயர் இரத்த அழுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நோயானது ஒரு சிலருக்கு திடீரென்று இதய வலி ஏற்பட்டு அவர்களுக்கு இரத்த கொதிப்பினால் மூக்கு மற்றும் காது பகுதிகளில் இரத்தம் வெளியே வந்துவிடும். அந்த உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் நரம்புகள் வெடித்து அவர்களுக்கு உயிருக்கே பாதிப்படையக்கூடிய செயலாக அது இருப்பதால் அந்த இரத்த அழுத்தத்தை நாம் எப்பொழுதுமே கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அல்லது இரத்த அழுத்தமே வராமல் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த இரத்த அழுத்தம் உடையவர்கள் இந்த தீநீரை அருந்தலாம். இரத்த அழுத்தமே வர விரும்பாதவர்களும் இந்த தீநீரை அருந்தலாம். ஏனென்றால் இந்த தீநீர் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு அற்புதமான தீநீராகும். இந்த தீநீரை மாதத்திற்கு ஒரு முறை எடுத்துக்கொண்டால் போதுமானது. அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற அந்த நீரில் மஞ்சள் நீரில் தூய்மை செய்யப்பட்ட வெந்தயக்கீரையை முழுமையாக இட வேண்டும். பத்து கிராம் அளவிற்கு போதுமானது. காய்ச்சிய நீரில் வெந்தயக்கீரை நன்றாக அதனுடைய மூலிகை ரசத்தை இறக்கிவிட்டபடியால் இதனுடன் மிளகு மற்றும் சீரகம் 1/4 தேக்கரண்டி சேர்த்து கொள்ளலாம். அன்பான நேயர்களே, இது இரத்த அழுத்தத்திற்கான மருத்துவம் என்பதால் மிளகை சேர்த்துள்ளோம். ஏனென்றால் மிளகு எல்லா வகையான நஞ்சுக்களை முறிப்பதோடு இரத்தத்தில் உள்ள பரிபூரணமான குற்றங்களை நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த மிளகிற்கு இருப்பதால் மிளகை நாம் தாராளமாக சேர்த்து கொள்ளலாம். மேலும் இதய பகுதி மற்றும் இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் நமக்கு சீரகம். அந்த சீரகத்தையும் தாராளமாக நாம் பயன்படுத்தலாம். ஆகையால் தான் நம் முன்னோர்கள் உணவு விஷயங்களில் நம் அஞ்சரை பெட்டியில் எப்பொழுதுமே மிளகு, சுக்கு, திப்பிலி, சீரகம் போன்ற மருந்து பொருட்களை சமமாக வைத்துக்கொண்டு உணவாகவே சாப்பிட்டு வந்தார்கள். அந்த வகையில்தான் அவர்களுக்கு நோய் நொடிகள் இல்லாமல் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்தார்கள். அதே வகையில் எப்போதுமே அந்த காலத்தில் நமக்கு மிளகு ரசம் மற்றும் திப்பிலி ரசம் போன்றவைகளை கொடுத்து நோயில்லாமல் பாதுகாத்தார்கள். ஏனென்றால் அந்த காலத்தில் நவீன முறையில் மருத்துவமனைகள் இல்லாத காலத்தில் நம் சித்தர்கள் கூறிய முறையிலேயே நமக்கு தீநீராக கொடுத்து எல்லா வகையான நோய்களையும் விரட்டி அடித்து வந்தார்கள். அந்த வகையில் நாம் இப்போது உயர் இரத்த அழுத்தத்திற்கான
தீநீரை செய்முறையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது நன்றாக கொதித்த அந்த தீநீரை வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, இளம் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த வெந்தயக்கீரை தீநீர் மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு தீநீர். உயர் இரத்த அழுத்தத்தை படிப்படியாக குறைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த மூலிகை தீநீருக்கு உள்ளது. இந்த தீநீரை மாதத்திற்கு ஒரு முறை அருந்தி வரலாம். எல்லா காலத்திலும் இது மிகுந்த நன்மை தரும். குளிர்காலம், வெயில் காலம், எல்லா காலத்திலும் இந்த தீநீரை அருந்தலாம். இதற்கு எந்த வகையான பக்க விளைவுகள் மற்றும் பத்தியங்கள் கிடையாது. ஆகையால் இந்த சர்க்கரை நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்த நோய் உடையவர்கள் தாராளமாக இந்த தீநீரை பருகி வரலாம். சர்க்கரை நோயும் கட்டுக்குள் கொண்டு வந்து உயர் இரத்த அழுத்தத்தை படிப்படியாக குறைத்துவிடும். எளிமையான இந்த மருத்துவத்தை நீங்களே தயார் செய்து கொள்ளலாம். மேலும் பிறருக்கும் கூறலாம். இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.